1954ஆம் ஆண்டோட ஏப்ரல் மாதம் லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸ் என்ற ஒரு பத்திரிகையோட போட்டோகிராஃபரான ஜான் எல் காண்ட் என்ற நபரால கலிபோர்னியாவோட ஹெர்மோசா பீச்சில் எடுக்கப்பட்டது தான் இந்த போட்டோ. இந்த போட்டோவை பார்க்கும்போது ஒரு கப்பல் கடல் பக்கத்துல நின்னுட்டு இருக்க மாதிரியான ஒரு ஆர்டினரி போட்டோ மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சேட் ஸ்டோரி இருக்கு. இந்த போட்டோ எடுப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் அந்த கப்பலோட 1.5 வயசு குழந்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாம கடல் அலைகள்ல விளையாட வந்த சமயத்துல கடல் அலைகளாலேயே உள்ள இழுத்து செல்லப்பட்டிருக்கான். அப்போ என்ன பண்றதுன்னே புரியாம அந்த கப்பல் 2 பேரும் ஷாக்ல இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான் இந்த போட்டோ. இதுக்கப்புறம் உடனடியா போலீஸ் அலர்ட் செய்யப்பட்டாங்க. கடல் அலைகளால இழுத்து செல்லப்பட்ட அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அடுத்த 10 நாட்களுக்கு அந்த குழந்தையோட உடல் கூட கிடைக்கல. 10 நாட்கள் கழிச்சு 11வது நாள் அந்த குழந்தை காணாம போன இடத்துல இருந்து 1 மைல் தள்ளி கடல்ல சடலமா மிதந்துட்டு இருந்த நிலையில அந்த குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உண்மையாவே இது ஒரு சேட் ஸ்டோரி தான். இந்த போட்டோவை எடுத்த ஜான் எல் காண்ட் என்ற நபருக்கு அந்த வருடத்துக்கான புலிட்சர் விருதும் கொடுக்கப்பட்டிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.